ஸோ இப்போ வந்து நம்ம அன்அஃபிஷியல் ஓட்டை வந்து பார்க்கலாம். இது அன்அஃபிஷியல் தான், அஃபிஷியல் கிடையாது. ஸோ ஃபார் ஒன் டேல வந்து பார்த்தீங்கன்னா 64,000 ஓட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதில் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா வினோத் இருக்காரு, 19,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சபரி இருக்காரு, 12,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் இருக்காரு, 11,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் ஃபோர்த் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க, 9,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து பாட்டம் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க, 4,000 ஓட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. பாட்டம் 2ல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே இருக்காரு, 4,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க, 3,000 ஓட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. லைக் லிட்டரலி இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருக்காது. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ரம்யாக்கு வந்து பாயசத்தை வந்து ஊத்திடுவோம். 4-5 வாரமா டிமிக்கி கொடுத்துட்டே இருந்தாங்க. லாஸ்ட் வீக் கேப்டன் ஆகி தப்பிச்சிட்டாங்க. பட் இந்த வாரம் கண்டிப்பா மாட்டுவாங்க நம்புறேன். ஸோ இந்த வாரம் ரம்யா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷனா இருந்துச்சுன்னா ரம்யா வந்து எவிக்ட் ஆவாங்க. சப்போஸ் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா ரம்யா கூட எஃப்ஜேவோ வியானாவோ போறதுக்கு